சோலார் சிஸ்டம். நம்ம சோலார் சிஸ்டம் எங்கே இருக்குது? யூனிவர்ஸில் மில்கிவே கேலக்சிக்குள்ளே, மில்கிவே கேலக்சினுடைய சென்டர்லேருந்து 25,000 ஒளியாண்டு டிஸ்டன்ஸில் நம்ம சோலார் ஃபேமிலி இருக்குது. கரெக்டாக? லைஃப் ஃபுல்லாக இருக்கணும் இது மனசில். எக்ஸாம் வச்சுட்டு மறைச்சிட்டு போனீங்கன்னா அது 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 பாதிப்பு இல்லை, யூஸ் பண்ணணும் லைஃப்பில். பார்த்துக்கோங்க. நம்ம வீடு எது? பிரபஞ்சமே நம்ம வீடு தான். அதில் ஒரு பாட்டு தான் நம்ம. சரி, சூரியன் அதை சுற்றி வரும் சிஸ்டம். சூரியன்லேருந்து பிரிஞ்சு வந்தவங்க பார்த்துருப்போம். இது பயங்கரமான வேகத்தில் பிரபஞ்சத்தை சுற்றி வந்துக்கிட்டு இருக்குது. அதாவது அந்த கேலக்ஸி, மில்கிவே கேலக்ஸியை சுற்றி வந்துக்கிட்டு இருக்குது. இது கூட என்னது? இதிலேருந்து பிரிஞ்சு போனவங்க கேஸு, பிளானட்ஸு, சின்ன சின்ன கல், துகள்கள் எல்லாம் இவரை சுற்றிட்டு வராங்க. ஏன் இவரை சுற்றிட்டு வராங்க? ஈர்ப்பு விசையினால். எல்லோரும் யாரிலேருந்து பிரிஞ்சு வந்தாங்க? இவர்லேருந்து. ஸோ இவர் ப்ளஸ் அவங்க எல்லாம் சேர்ந்தது தான் இது சோலார் சிஸ்டம். சூரிய மண்டலம் அல்லது சூரிய குடும்பம், சோலார் ஃபேமிலி அப்படின்னு சொல்லுவாங்க. ரைட். அதில் என்னென்ன இருக்குது? கோள், வால் நட்சத்திரம், வால் விண்மீன்னு சொல்லக்கூடாது, வால் நட்சத்திரம்னு சொல்கிறானுங்க, ஆனால் அது நட்சத்திரம் கிடையாது. சிறுகோள்கள், டாஃப் பிளானட்ஸ், விண்கற்கள், அஸ்ட்ராய்டு, இதெல்லாம் இருக்குது அப்படின்றாங்க. அதான் போட்டிருக்கு. இவங்க எல்லாத்துக்கும் என்ன பண்ணுறாங்க? சூரியனுக்கு அந்த பொருளுக்கு நடுவில் ஈர்ப்பு விசைனால தான் என்ன ஆகுது? அவங்க சூரியனை சுற்றி வராங்க. சூரியன் பயங்கர வேகமாக போயிட்டுருக்கு, அதை சுற்றியில் இவங்க சுற்றிட்டு போயிட்டே இருக்காங்க. அந்த எலிப்டிக்கல் ஒரு இது பார்த்துருப்பேன். சரியா? அதை வீடியோ ரெக்கார்ட் பண்ண முடியாது, பண்ணால் நம்மளுக்கு வீடியோ போக முடியாது, காப்பிரைட் பிரச்சனை வந்து. சரியா? ஈர்ப்பு விசைனால் சுற்றிட்டு வருது சூரியன். இவர் தான் யார்? நட்சத்திரம். அது ஒரு நட்சத்திரம், மீடியம் சைஸ், ரொம்ப பெருசு இல்லை, ரொம்ப சின்னது இல்லை. எங்கே இருக்குது? நம்ம நடுத்தர அளவுடைய விண்மீன். நட்சத்திரம்னா என்ன பண்ணும்? தானா ஒளி. ஆமாம். வாயு பந்து. முக்கால் பகுதி என்ன இருக்குது? ஹைட்ரஜன். இவ்வளோ வருஷம் எரிஞ்சியுமே முக்கால் பங்கு இன்னும் ஹைட்ரஜன் இருக்குது. ஆமாம். கால் பங்கு தான் என்னவா மாறி இருக்குது? ஹீலியமாக மாறி இருக்குது. இன்னும் முக்கால் பங்கு அது வரைக்கும் எரியும். அதுக்கப்புறம் என்ன ஆயிரும்? அடுப்பு ஆஃப் ஆயிரும். அப்போ என்ன ஆயிரும்? பூமி இந்திய அரசியல் மாதிரியே தான். ஆமாம் தானே? இந்திய அரசியலே சூரியனை சுற்றி தான் வந்துக்கிட்டு இருக்கும் பாருங்க. ஆமாவா? அதே மாதிரி. என்னது? அதே மாதிரி தான் பாருங்கள், அப்படி தான் இருக்கும். கால் பகுதி ஹீலியம் வாயு. அது பூமியை விட மில்லியன் மடங்கு பெரியது. எவ்வளோ மில்லியன் பார்த்தோம்? 1.3 மில்லியன். சூரியனுக்குள்ளே 1.3 மில்லியன், அதாவது 13 லட்சம் பூமியை உள்ளே அடுக்கலாம் அப்படின்னு பார்த்துருப்பேன். அதான் சொல்கிறாங்க, மில்லியனோட பெருசு, மில்லியன் மடங்கு பெருசு. அதிக அழுத்தத்தில் ஹைட்ரஜன் அணுக்கள் இணைந்து ஹீலியம் அணுக்களாக மாறும். ஹை ப்ரெஷர் டெம்பரேச்சரில் அணுக்கரு இணைவு, நியூக்ளியர் ஃபியூஷன். ஆற்றல், ஒளி மற்றும் வெப்பம். ஆற்றல் உருவாகுது. அந்த ஆற்றல் என்ன ஆற்றல்? வெப்ப ஆற்றலாக உருவாகி அது ஒளி ஆற்றலாக மாறும். இந்த ஆற்றலினால் சூரியன் ஒளிர்கிறது, மேலும் வெப்பத்தை அளிக்கிறது. வெப்பந்தான் கொடுக்குது, அதுதான் லைட்டை ப்ரொடியூஸ் பண்ணுது. திரும்ப அந்த லைட்டை தடுத்தோம்னா என்ன ஆகும்? வெப்பம் கிடைக்கும். ஆற்றலை ஆக்கவோ அழிக்கவோ முடியாது. விதி ஃபஸ்ட் நாள் ஏதோ என்னடா ஸ்கூல்லலாம் சொல்லியிருப்பாம்மா, எல்லாம் பாருங்க சுற்றி வந்துருக்கும். எல்லா கிளாஸ் அட்டன் பண்ணவும் பாருங்கள், எல்லாம் ஒரு புள்ளியில் வந்து நிறுத்தியிருப்போம். எல்லா சப்ஜெக்டையும் ஒரு புள்ளியில் வந்து நிறுத்துவோம். அது நல்லா புரிஞ்சு வச்சுருந்தீங்கன்னா உன்னோட திங்கிங்கே வேறையாக இருக்கும். ஓகேவா? ஆனால் மண்டக்கணை வந்துடக்கூடாது. அப்போ வந்துச்சுன்னா முடிஞ்சு போச்சு, அன்னையோட நீ வளர மாட்டேன். பார்த்துக்கோ. வளரனா இந்த வளரல இல்லை, அறிவு. ஆள் வளரணும், அறிவு வளரும். இதுக்கு மேலே ஆள்லாம் வளர மாட்டீங்க, குண்டை வேணா அவங்க. பட் அறிவு என்ன பண்ணலாம்? சாவர வரைக்கும் வளர்த்துக்கிட்டே இருக்கலாம். சிறிய மண்டலத்தின் மையத்தில்
சாரி சூரிய மண்டலம் சூரியன் அமைந்துள்ளது. அதன் வலிமையான ஈர்ப்பு புலத்தினால் என்னது எல்லா கோள் சிறுகோள் இதெல்லாம் பார்ப்போம். இந்த சூரிய மண்டலம் உருவாகி ஏறத்தாழ 4.6 பில்லியன் இயர்ஸ். அப்போ பூமி உருவாகி அவ்வளோதான் ஆகுது, 4.6 பில்லியன் இயர்ஸ் தான். சரியா? ரைட். சூரியன் தோன்றிய விதம், அந்த பெரிய வெடிப்பு, அங்கங்கே கேஸ் ஊற்றிக்கிட்டு பிரிஞ்சுட்டு போகுது. அதுக்குள்ளே ஒரு கேஸுக்குள்ளே மில்கி வே கேலக்ஸி, அதில் ஒரு ஏரியாவில் இருந்த கேஸ்லாம் ஒன்றா நெருங்கி சென்ட்ரலில் வந்து கிராவிட்டி அதிகமாக இருக்குன்னா ஒன்றா நெருங்கி வந்து ஒன்றோட ஒன்றா மோதிக்கிட்டு வெப்பத்தை வெளியிடுது. ஓகேவா? ரைட். பெருவெடிப்பின் பொழுது வெப்பமான ஹைட்ரஜன் வாயுக்கள் குளிர்வடைந்து மிகப்பெரிய மேகங்கள் உருவாகின. பின்னர் அவை மேலும் அடர்வு மிகுந்து விண்மீன் திரள்களை உருவாக்கின. அதில் மீதமிருந்த ஹைட்ரஜன் வாயுக்கள் அங்குமிகுமாக மிதந்து கொண்டிருந்த நிலையில் காலப்போக்கில் ஹைட்ரஜன் வாயுக்களின் அடர்வு மிகுந்து சூரியன் மற்றும் சூரிய மண்டலம் உருவாக காணமானது. புரியுதா? அங்கங்கே பிரிஞ்சு போன கேஸு விண்மீன் திரளா, அதுக்குள்ளே விண்மீன்கள் ஃபார்ம் ஆகுது. அப்படி உருவானது சூரியன். நாளடைவில் என்ன ஆகுது, அதிலேருந்து பிரிஞ்சு வந்த பால்ஸ் தான் என்னது பூமி. இதெல்லாம் அப்போ வேகமாக போகுது. அப்புறம் என்ன ஆகுதான், பூமி இருக்கு இல்லையா, அதிலேருந்து ஒரு தட்டு மாதிரி ஒன்று பிரியுது. வேகமாக சுற்றுது ஒரு பால், அதுலேருந்து என்ன ஆகும், செதறுமா, தட்டு மாதிரி பிரிஞ்சு வருது. அந்த தட்டு பிரிஞ்சு போய் என்ன ஆகுது, அங்கங்கே கோள்களாக ஃபார்ம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. படிங்க. நிர்ணயிக்கப்பட்ட வளைவான சுற்றுப்பாதையில் கோள்கள் சூரியனை சுற்றி வருது. பிரிஞ்சு போனாங்கள்ல, அங்கேருந்து அதே மாதிரி சுற்றிட்டு வராங்க எல்லா கோள்களும். அவங்களுக்குன்னு ஃபிக்ஸடு ஆர்பிட் இருக்குது, அதனால தான் ஒன்று மோதிக்க மாட்டாங்க. சூரியன் போயிட்டுருக்கு, அவர் பாட்டில் சுற்றிட்டு போயிட்டே இருப்பார். என்ன கார்த்தி, புரியுதா? இது நீள்வட்ட வடிவில் இருக்குது. இந்த கோள்களோட சுற்றுவட்ட பாதை எப்படி இருக்குது, நீள்வட்டமாக இருக்குது. நீள்வட்டமாக இருக்கு. அடுத்தது சூரியனை சுற்றி வர்றதுக்கு கோள்கள் எடுத்துக்கூடிய காலம் என்னமா சுற்று காலம் அப்படின்றாங்க. ரெவல்யூஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ரெவல்யூஷனரி பீரியட். இங்கிலீஷில் வேறு டைம் ஏதாவது இருக்கான்னு பார்ப்போம். ரெவல்யூஷன்னா சூரியனை சுற்றிட்டு வர்றது. பீரியட் ஆஃப் ரொட்டேஷன். ரொட்டேஷன் கூட தப்பு தான். தன்னை தானே சுற்றுறது தான் ரொட்டேஷன். ரெவல்யூஷன் தான் சரியாது. சூரியனை சுற்றி வர்றதுக்கு பேர் அந்த ரெவல்யூஷன். சூரியனை சுற்றி வர அதே வேலையில் என்ன பண்ணுது, ஒவ்வொரு கோளும் தன்னை தானே சுற்றிக்குது. இதான் சுழற்சி காலம், இதான் ரொட்டேஷனல் பீரியட். ரைட். அப்போ நான் இதை தான் பார்த்து சொல்லிட்டேன், முன்னாடி பார்த்தா இருக்கும் இந்த ரெவல்யூஷன், பீரியட் ஆஃப் ரெவல்யூஷன். கரெக்டு தான். இது ரொட்டேஷன், தன்னை தானே சுற்றுறது. பூமியோட சுழற்சி காலம் தெரியும் நமக்கு, நேற்று கூட சொன்னீங்க. 23 மணி நேரம் 56 நிமிஷம். அதுவும் எக்ஸாக்டாக இல்லை, அதில் கொஞ்சம் கொசுறு இருக்குது 56லேயும். ஆகவே பூமியில் ஒரு நாள் என்பது 24 மணி நேரம். ஒரு நாளுங்கிறது என்னது, பூமி தன்னைத்தானே ஒரு ரவுண்டு சுற்றுறதுக்கு எடுத்துக்கிற காலம். இப்போ ஒரு இடத்துக்கு என்ன வரும், ஒரு இடத்துக்கு பூமியில் எப்பயுமே ஒரு பாட்டு பகல் ஒரு பாட்டு இரவு. ஒரு இடம் இப்போ சேலத்துக்கு பகல் இரவு வந்துட்டுங்க. எவ்வளோ நேரம் இருக்குது பகல்? அப்ராக்சிமேட்டாக சொல்லலாம், அப்ராக்சிமேட்டாக 12 மணி நேரம். அதிகமாகும் கம்மியாகும். வெரி குட். சீசன் சொல்லலாமா? சரியானா? ரைட், சீசன் சொல்லலாம். எட்டு கோள்கள். மொத்தம் எத்தனை கோள் இருக்குது? 8 கோள். இதில் நம்ம எப்பயுமே நம்மளில் இருந்தால் ஸ்டார்ட் பண்ணணும். 23.93. அப்புறம் இந்த மாதிரி டேபிள் வந்தால் என்ன பண்ணுவோம், கம்மியாக இருக்கிறவங்க அதிகமாக இருக்கிறாங்க. தன்னை தானே சுற்றுறதுக்கு யார் அதிக நேரம் எடுத்துக்கலாம். பெரிய கோள் எது? ஜூபிட்டர் தானே, குண்டாக இருக்குது. அப்போ அதானே தன்னை தானே சுற்றுறதுக்கு அதிக நேரம் எடுத்துக்கணும்.
இருக்குல்ல சின்னவர் யார்? மெர்க்குரி. மெர்க்குரி. மார்ஸ் கிடையாது, மெர்க்குரி. ரெண்டாவது தான் மார்ஸ். அப்போ மெர்க்குரி தான் என்ன பண்ணியிருக்கணும், கம்மி நேரத்தில் சுற்றணும். பட் அங்கே பாருங்கள், வியாழன் எவ்வளோ நேரம் எடுத்துக்குது? வெறும் 9 மணி நேரம் தானே சுற்றிடும். ஆமாம், அதுக்கு இதுக்கு என்ன சம்மந்தம் இருக்குது? அது இங்கே உள்ள மேட்ரு மட்டும் பேசுங்க. அது ஓகேவா? அதிக நாள் எடுத்துக்கிறது யார்? வெள்ளி. ஸ்பீடுனால ரொட்டேஷ்னல் ஸ்பீடு வந்து வித்தியாசம் பார்த்துக்கோங்க. நம்மளது இவ்வளவு. முதல் 4 கோள் ஃபஸ்ட்லேருந்து முதல் 4: புதன், வெள்ளி, பூமி, செவ்வாய். இவங்களுக்கு இன்னொரு பேர் என்னன்னு பார்த்தோம், உட்கோள்கள். இன்னொரு பேர் டெரஸ்ட்ரியல் பிளானட்ஸ். இவங்கனாலும் ஏன்னு ஜாகிரஃபியில் பார்த்துருப்போம். அதெல்லாம் கொண்டு வந்து இங்கே வச்சுருக்கிறானுங்க. எதுக்கு? ஹெவி லோடு கொடுக்கறதுக்காக. பாதியில் என்ன பண்ணணும், படிக்காமல் ஓடணும். அதுக்காக எவ்வளோ கொடூரமான புத்தி பாருங்க இவனுங்களுக்கு. இவனுங்க அவன் காலில் மாட்டிக்கிட்டானுங்க நீட்டுன்ற பேரில். எப்படி எவ்வளோ பெரிய புக்கு? சிபிஎஸ்சி தான் கஷ்டமானுங்க, அதுக்கு திணிக்கும் இருக்கும். புக் எடுத்து பாருங்கள். பார்த்தோமா, உங்களை ஏமாற்றி தர்றானுங்க திருட்டு பசங்க. அது கஷ்டம். ஏன்? தாய்மொழியில் இல்லை, அதனால கஷ்டம். சரியா? சரி. முதல் 4 கோள்கள் ஒன்றுக்கு ஒன்று நெருக்கமாகவும் சூரியனுக்கு அருகாமையில் உள்ளன. முதல் 4 பக்கத்தில் இருக்குது, அடுத்த நாள் தூரமாக இருக்குது, கேப் அதிகமாக இருக்கும். அவை உட்புற கோள்கள். வெளிப்புற கோள்கள் வந்து என்னது, அடுத்த நாளும். அதுக்கு இன்னொரு பேர் என்னது, கேசியஸ் பிளானட்ஸ். இதனாலும் உட்புற கோள்களுக்கு வெளிப்புற கோள்களுக்கு நடுவில் என்ன இருக்கும், ஆஸ்ட்ராய்ட் பெல்ட், ஆஸ்ட்ராய்ட்ஸ் பார்த்துருப்போம் ஜியாகிரஃபியில். அதனால் நான் திரும்ப சொல்லலை, ஜியாகிரஃபியில் பார்ப்போம், படத்தோடு அழகாக பார்ப்போம். உட்புற கோள்லாம் பக்கத்தில் இருக்குது, வெளிப்புற கோள்லாம் ஒன்றுக்கு இன்னொன்றுக்கு நடுவில் கேப் ரொம்ப அதிகமாக இருக்குது. அதை தான் சொல்கிறான். செவ்வாய்க்கு அடுத்தது, பூமிக்கு அடுத்தது செவ்வாய், ரெண்டுக்கும் உள்ள கேப்போட சனி இருக்கு இல்லையா, 6வது கோள், அதுக்கும் 7வது கோள் யுரேனஸ், ரெண்டுக்கு நடுவில் உள்ள கேப்பு 20 மடங்கு. இதோட 20 மடங்கு. ஆமாம். அப்போ வெளிப்புற கோள்களுக்கு நடுவில் கேப் எப்படி இருக்குது, ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸ்டேட்மெண்ட்டில் கேட்காம பார்த்துக்குங்க. புதன், வெள்ளி, பூமி, செவ்வாய் உட்புற கோள்கள். சரியா? அதேமாதிரி இன்னொரு பேர் என்னது, நிலம் சார். அப்படியே போட்டிருக்காங்க, நிலம் மாதிரின்னு சொல்லணும், நிலம் சார்னு சொல்லக்கூடாது. டெரஸ்ட்ரியல் பிளானட்ஸ் அப்படிம்பாங்க. மேலே சாலிடாக இருக்குது. வெளிப்புற கோள்கள் இருக்கு இல்லையா 4, அது கேசியஸ் பிளானட்ஸ், கேஸ் அடர்ந்து. இப்போ தான் நீங்கள் அதை சொல்லணும். வெளிப்புற கோள்கள் வளிமண்டலம் ஆகிய ஒரே முறையில் ஒரே வடிவில் உருவானவை, மேலும் அவை ஒத்த அமைப்பில் நம் பூமியை போல இருப்பதனால் அதானது டெரஸ்ட்ரியல் பிளானட்ஸ். வெளிப்புற சூரிய மண்டலத்தில் ஒப்பீட்டளவில் சூரியனை மெதுவாக சுற்றி வரும் கோள்களான வியாழன், வெளிப்புறத்தில் ஃபஸ்ட்டே வியாழன் தான், ஜூபிட்டர், சாட்டர்ன், யுரேனஸ், நெப்டியூன் வெளிப்புற கோள்கள். இங்கிலீஷில் என்னம்மா, அவுட்டர் பிளானட். இது இன்னர் பிளானட்ஸ், அவுட்டர் பிளானட்ஸ். அஸ்ட்ராய்டுக்கு பெல்ட்டுக்கு வெளியில் இருக்கணும் அவுட்டர் பிளானட்ஸ், அஸ்ட்ராய்டுக்குள்ளே இருக்கிறனால இன்னர் பிளானட்ஸ். அவை ஹைட்ரஜன், ஹீலியம் உள்ளிட்ட பல வாயுக்களால் நிரம்பி அடர்மிகு வளிமண்டலத்தை டென்ஸ், வெரி டென்ஸ் அட்மாஸ்பியர் இருக்குது. நம்மளதோட கம்பேர் பண்ணும்போது டென்சிட்டி அதிகமாக இருக்குது அதோட அட்மாஸ்பியர். அதனால் அதுக்கு பேர் வாயுக்கோள்கள், கேசியஸ் பிளானட்ஸ். இன்னொன்று வந்துட்டு இன்னொரு பேர் இருக்குது அதுக்கு, ஜூபிட்டர் லைக் பிளானட்ஸ், அதனால் ஜோவியன் பிளானட்ஸ் அப்படிம்பாங்க. சரியா? அதாவது வியாழன் போன்ற கோள்கள் அப்படின்னு சொல்லலாம். அதேமாதிரி வெளிக்கோள்களுக்கு 4க்குமே வளையம் இருக்கும். வெளிக்கோள் 4க்கும் டஸ்ட் பார்ட்டிகள், ஐஸ் கட்டி, இது சின்ன சின்ன துகள்கள் இதனால் ஆனது, கல், பண்ணு, பாறை இதெல்லாம். அதில் சாட்டர்ன் மட்டும் வெளிப்படையாக தெரியும்,
மற்ற கோள்களுக்கு வெளிப்படையாக தெரியாது, டெலஸ்கோப் வச்சு பார்க்கணும், பார்த்தா தெரியும். இந்த வளையங்கள் பனியால் மூடப்பட்ட பாறை துகள்களை கொண்டுள்ளன. கோள்களை பற்றி பார்க்கலாட்டாங்க, ஒவ்வொரு கோளாக பார்ப்போம். புதன் சூரியனுக்கு மிக அருகில் இருக்குது. கேட்கலாம் கேள்வியா, ஆர்டராக கொடுத்து அந்த அதான் கொஸ்டின் பேப்பர் செட் பண்ணுறவங்க பொறுத்து அவங்க ஒரு இதை தான் கொடுத்துருவாங்க, செட் பண்ணி குடியாம்பாங்க, ஒரு ரூமில் அடைச்சி வச்சுட்டு. எல்லா வசதி இருக்கும். வெளியில் செல்ஃபோன்லாம் பிடிங்கி வச்சுட்டு உள்ளே அனுப்பிடுவாங்க, ப்ரொஃபஸரை அடைக்கி லாக் பண்ணி உள்ளே விட்ருவாங்க. அவர் உட்காந்து செட் பண்ணுவார். ஒரு நாளைக்கு 5 கேள்வி, 2 மணி நேரம் அவங்க 5 கேள்வி செட் பண்ணேன். அதுக்கு ஒரு 2000-3000 சம்பளம் கொடுப்பாங்க 5 கேள்வி செட் பண்ணேன். அவர் மூடுக்கு தகுந்த மாதிரி எழுதுவார். ரைட், சரியா? அப்போ எப்படி இருக்கலாம் கொஸ்டின்? எப்படி வேணாலும் வரலாம். இந்த கொஸ்டின் தான் வரணும் அப்படிலாம் கிடையாது. அப்போ எல்லாத்தையும் புரிஞ்சு வச்சுக்க, நீ எப்படி வேணாலும் கேள்றா மச்சான் நான் எழுதுகிறேன் அப்படின்னு எழுதலாம். ஆமாவா? சொல்லக்கூடாது, சொன்னால் தூக்கி உள்ளே வச்சுருவாங்க. அது சொல்ல மாட்டாங்க, அந்த மாதிரி ஆளுங்களை தான் எடுப்பாங்க. சரி, அடுத்தது அந்த கதையெல்லாம் வேண்டாம் நமக்கு, ஆன் பண்ணிட்டேன், அதை விட்டுருங்க. இது பகலில் மிக அதிக வெப்பத்துடனும் இரவில் அதிக குளிருடனும் காணப்படும். ஏன்னு சொல்லுங்கள் பார்ப்போம். அப்போ நைட்லேயும் ஹீட்டாக இருந்துட்டு போகுது. நீங்கள் என்ன ஜாகிரஃபி அட்டன் பண்ணல, பரவாயில்ல, நீங்கள் ட்ரை பண்ணிங்க, ஓகே குட். அட்டன் பண்ணவங்க சொல்லுங்கள் பார்ப்போம். தேஜாஸ்ரீ, ஹேமந்த். பகலில் பயங்கர வெப்பமாக இருக்கும், இரவில் பயங்கர குளிராக இருக்கும். அங்கே வளிமண்டலமே இல்லை. வளிமண்டலம் இருந்தால் தானே, சரியா? அவர் கரெக்டாக சொல்லிட்டார், க்ரீன் ஹவுஸ் கேஸ் கம்மியாக இருக்குது சார். க்ரீன் ஹவுஸ் கேஸ் இருந்தால் தான் என்ன ஒன்றும் அதை பிடிச்சி வச்சுக்கிட்டு நைட்லாம் கதப்பை கொடுக்கும். அங்கே க்ரீன் ஹவுஸ் கேஸ் இல்லை. ஸோ பகலில் பயங்கர வெயில், பாலைவனம் மாதிரி. ஹேமந்துக்கு ஒரு கைத்தட்டு கொடுங்க, அவர் உங்கள் கூட தான் அட்டன் பண்ணார். அதான் புரிதல். நீங்கள் என்ன தேடுவீங்கன்னா, ஐயோ இந்த மாதிரி கொஸ்டின் நான் கேள்விப்பட்டதே இல்லையே அப்படின்னு தேடுறீங்க நீங்கள். இவர் என்ன பண்ணியிருக்காரு, நமக்கு என்ன புரிஞ்சு வச்சுருக்கோம் அதில் தேடுறாரு இவர். நீங்கள் எதில் தேடுறீங்க? அந்த மாதிரி கொஸ்டின் நான் கேள்விப்பட்டதே இல்லையா அப்படி தேடுறீங்க நீங்கள். யார் சிந்தனை திறன் உள்ளவன்? நீங்கள் மனப்பாட கை, அவர் சிந்திக்கிற கை. நீங்கள் அட்டன் பண்ணாத நோ ப்ராப்ளம், அப்போ வரும், நீங்களாம் பண்ணிக்கலாம். நமக்கு கதப்பு இப்போ கூட ஹீட்டாக இருக்குது தானே. யார் அந்த ஹீட்டை கொடுக்குறா? சூரியன் ஆஃப் ஆயிடுச்சு. ஆஃப் ஆகி 2-1.5 மணி நேரத்துக்கு மேலே ஆகுது. அடுப்பு ஆஃப் ஆயிடுச்சு. சூரியன் தானே அடுப்பு நமக்கு. அப்புறம் இன்னும் கதப்பாக இருக்கு. ஏன்? க்ரீன் ஹவுஸ் கேஸ் தான் அந்த வெப்பத்தை பிடிச்சி வச்சுக்கிட்டு நமக்கு அந்த கதப்பு கொடுக்கும். அது அங்கே கிடையாது. எங்கே? புதனில் கிடையாது. வளிமண்டலமே நம்ம அளவுக்கு இருக்காது, மங்கலாக இருக்குமாமா, சின்னது. வெறுங்கண்ணலால் பார்ப்பதை விட தொலைநோக்கியால் அதை நன்கு காண முடியும். அது எப்போதும் கிழக்கு மேற்கு திசையில் கீழ்வானத்தில். விடிய காலையில் பார்க்கலாம், சூரியன் வரத்துக்கு கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி. அதுமாதிரி சாயந்தரம் சூரியன் வரத்துக்கு கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி மேற்கில் பார்க்கலாம். அதான் போட்டிருக்கான். கிழக்கு மற்றும் மேற்கு திசை கீழ்வானம். சூரியன் மறையதில் அதான் கீழ்வானம். ஏன்னா எங்கே இருக்குது? இந்த சூரியன் இந்த புதனும் வெள்ளி இங்கே தான் இருக்குது. அப்போ பகலில் எப்படி இருக்கும்? இப்போ நம்ம இங்கே இருக்கோம், ஓகேவா? சூரியனை நோக்கி நம்ம இருக்கோம். இப்போ நம்ம சேலம் அப்படியே வருது. பகலில் தெரியுமா இவங்க 2 பேரும்? ஏன்? பிரைட்டாக இருக்குது சூரியன், அதனால் தெரியாது. அப்போ இங்கேருந்து ட்ராவல் ஆகி அப்போ சாயந்தரம் மறையும் பொழுது சூரியன் வரதுக்கு மறைஞ்ச உடனே கொஞ்சம் நேரம் தெரியும், அப்போதைக்கு மட்டும். பகலில் சூரியன் வரதுக்கு முன்னாடி நமக்கு இந்த இடத்துல இருக்கும் பொழுது இது இங்கே இருந்ததுன்னா தெரியும். நம்ம சேலம் இங்கே இருக்கா, அப்போ தெரியும். இங்கே வந்துருச்சு சேலம் சுற்றிக்கிட்டு, அப்போ இது பிரைட் ஆகிரும், தெரியாது. அதுதான் காரணம். 2 பேருமே அதே கதை தான். வெள்ளியும் சரி புதனும் சரி. மற்ற கோள்லாம் இருட்டில் இரவில் தான் தெரியும். சேலம் சுற்றிட்டு இங்கே வந்துருச்சு, இங்கேருந்து இது வரைக்கும் மற்ற கோள்லாம் தெரியும்.
கோளையும் நட்சத்திரத்தையும் எப்படி சார் வேறுபடுத்தி காட்டலாம் பார்க்கலாம்? இதான் மேட்ரு. கேட்கறது வேறுபடுத்தி பார்க்குறத சொல்கிறேன். கேட்ட கேள்விக்கு எந்த கான்டெக்ஸ்டில் கேட்குறேன்னா யோசிச்சு அப்படி சொல்லுங்கள், மொட்டையாக யோசிக்காதீங்க. வானத்தில் நட்சத்திரமும் பிரைட்டாக தான் தெரியும், கோள்களும் பிரைட்டாக தான் தெரியும். பட் ரெண்டும் எப்படி வேறுபடுத்துறது? நட்சத்திரம் ரொம்ப தூரத்தில் இருக்குன்னா சின்னதாக இருக்கும், கோள் வந்துட்டு பெருசாக இருக்கும் புள்ளி. அதே நட்சத்திரம் பிளிங்க் ஆகும், ரொம்ப தூரத்துலேருந்து அதோட லைட் வருதா, அதே கோள்கள் வந்து அதோட லைட் என்ன ஆகுது, பிளிங்க் ஆகுது, பிரைட்டாக தெரியும். புரிஞ்சுதா? இவங்க 2 பேரும் சாயந்தரம் அல்லது விடிய காலையில் தெரிவாங்க. இந்த புதன் டெய்லியும் தெரிய மாட்டார், என்னைக்காவது தான் தெரிவார். ஏன்னா வேகமாக சுற்றிட்டு வந்துடுவார், 50 நாளாக சம்திங் தானே, அதனால் நம்ம கூட வர மாட்டார். ஆனால் இவர் நம்ம கூடயே வருவார். அதனால் இவர் டெய்லியும் காலையில் தெரிவார், இவர் டெய்லியும் சாயந்தரம் தெரிவார். அதனால தான் அதுக்கு பேர் என்ன, மார்னிங் ஸ்டார், விடி வெள்ளின்ட்டாங்க. விடியறதுக்கு முன்னாடி வெள்ளிக்கோள் பிரைட்டாக தெரியும். அதை வச்சு தான் நம்ம முன்னோர்கள் கடிச்சாங்க. நான் சொன்னல, நான் 4 மணி சொல்லுவார். சொன்னால காட்டில் எங்கள் பாட்டி ஊரில் இருக்கிறப்ப அறுவடை எப்போ காட்டில் போய் இருப்போம். நான் போய் வேணும் படுத்து கூட மாட்டாங்க. ஐயோ சின்ன பையன்லாம் வரும். நான் அந்த வருஷத்தில் ஆர்வ கோளாறு 6வது படிக்கும்போதே போய் காட்டில் படுத்துக்குவேன். அவங்கள ஐயா ஐயா வராதிங்கம்பாங்க, பூச்சி ஒட்டெல்லாம் ஐயோ போயான்னு நான் போய் படுத்துக்குவேன். அப்போ கரெக்டாக விளையாடிட்டு நாங்களாம் தூங்குவோம், விடிய விடிய முழிச்சு இருந்துருவோம். அப்போல்லாம் அந்த டைமில் கரெக்டாக அந்த எல்லாம் அவங்களாம் தூங்கிட்டு காலையில் எழுந்திரிச்சிட்டு பார்ப்பார், வானத்தை பார்ப்பார். ஐயா 5 மணி ஆயிடுச்சு, 5:30 ஆயிடுச்சு, போனால் அந்த ஊரில் டீ கிடைக்கும், ஆளுங்களை அனுப்பிவிடுங்கம்பார். அப்போ எனக்கு தெரியல என்னடான்ட்டு, இந்த ஸ்டாரை பார்த்து தான் சொல்கிறார். நைட்டும் வானத்தில் இருக்கிற நட்சத்திரத்தை வச்சு இப்போ 12 மணின்னு சொல்லுவார். வாட்சே இருக்காது, இந்த ஸ்டாரை வச்சு தான். பாருங்கள், நீங்களும் பார்க்கலாம் விடிய காலையில். பார்த்துருக்கீங்களா? கிராமத்தில் இருக்கிறவங்க பார்த்துருப்பீங்க, சிட்டியில் இருக்கிறவங்க வாய்ப்பே இல்லை. நீ பார்த்துருக்கியாம்மா? இன்றைக்காது வாய்ப்பே கிடையாது. நீங்கள் பார்த்தீங்களா? அப்படிம்பாங்களா? சரி, அவங்களுக்கு தெரியல காணப்படுவதாகும். ரைட். அடுத்து வெள்ளி. கிட்டத்தட்ட பூமியின் அளவே ஒத்தது, அதனால் பூமியோட இரட்டைக்கோள்னு சொல்லுவாங்க. பூமியோட சைஸ்லேயே இருக்கும். ட்வின் பிளானட்ஸ் எது? பூமியும் வெள்ளியும். கதை மாதிரி கேளுங்க தயவு செஞ்சு. படிக்கிறீங்க, வார்த்தையை படிக்கிறீங்க, நீங்கள் கேள்வியை தேடுறீங்க, கேள்வி அதுக்கான பதிலை தேடுறீங்க, கேள்விக்கான வார்த்தைகள், கேள்விக்கான பதிலை தேடுறீங்க. அதான் மண்டையில் நிற்க மாட்டேங்குது. சும்மா காது கொடுத்து கேட்டிங்கன்னா போதும், முடிஞ்சு போச்சு. அதிக வெப்பநிலை கொண்டது வெள்ளி. அப்படின்னா என்ன அர்த்தம்? க்ரீன் ஹவுஸ் கேஸ் அங்கே அதிகமாக இருக்க போகுது. அங்கே இருக்கக்கூடிய க்ரீன் ஹவுஸ் கேஸ் மீத்தேன். யாருமா மியூட்டில் போடுங்கம்மா ஆன்லைனில். அதான் காரணம். மிக பிரகாசமான வான்பொருள் இது வெள்ளி, பிரைட்டாக தெரியும். எதிர் திசையில் சுழல்வதா? இங்கு சூரியன் மேற்கு தோன்றி கிழக்கே மறையும். முதல் கோள் ஃபஸ்ட்லேருந்து 2வது கோள், கடைசியிலேருந்து 2வது கோள். 2 கோள் என்ன பண்ணுவாங்கனாக்கா, எல்லா கோளும் நம்ம கோள்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் தன்னை தானே சுற்றுறது, தற்சுழற்சி. அந்த 2 கோளை தவிர நம்ம பூமி முதற்கொண்டு இப்படி சுற்றும். திசையை போட்டுக்கோங்க. மேற்குலேருந்து கிழக்கு நோக்கி சொல்லணும். இப்படி தானே மேற்கு, இது கிழக்கு. எல்லா கோளும் இந்த முதல்லேருந்து 2வது கோள் எது? வீனஸ், வெள்ளி. கடைசியிலேருந்து 2வது கோள் யுரேனஸ், யூவின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். இவங்க மட்டும்தான் ஆப்போசிட்டில் சுற்றுவானுங்க. கிழக்குலேருந்து இப்படி சுற்றும். ஸ்டேட்மெண்ட்டில் கேட்கலாம், ஏன் வெள்ளிக்கோளில் சூரியன் மேற்கில் உதைத்து மேற்கில் தான் உதிக்கும், கிழக்கில் மறையுது. நம்ம ஊரில் எப்படி இருக்கு? கிழக்கில் உதிக்கும். ஏன்னா இப்படி சுற்றுதா, அதனால் கிழக்கில் உதிக்கிற மாதிரி இருக்கும் பூமி. இங்கே கற்பனை பண்ணிங்க. இதெல்லாம் ஸ்டேட்மெண்ட்டு, கேள்வி வரும், இனிமேலாம் வரும், பார்த்துக்கோங்க. அப்போ போய் எடுத்துகிட்டு படிச்சுக்கிட்டு இருக்காதீங்க, மனப்பாடம் பண்ணிக்கிட்டு இருக்காதீங்க. அடுத்து பூமி. 3வது. இங்கே இருக்கிறது மட்டும் சொல்கிறேன், எனக்கு தெரிஞ்சதெல்லாம் வேண்டாம் உங்களுக்கு. சூரிய மண்டலத்தில் கோள்களே நாம் வாழும் பூமி தான் மட்டும்தான் உயிர் வாழ தகுதியானது. ஏன்னா சரியான டெம்பரேச்சர்லாம் இருக்கு இல்லையா, கிளைமேட் அதெல்லாம் இருக்குது, அதான் காரணம்.
என்ன காரணம்? சரியான டிஸ்டன்ஸில் பூமியிலேருந்து சூரியன்லேருந்து இருக்குது. ஃபஸ்ட்டு 2 பயங்கர ஹாட் இருக்க முடியாது, அடுத்தெல்லாம் பயங்கர கோல்டு, அங்கேயே இருக்க முடியாது. சரியான இடத்துல அமைஞ்சிருக்கு. ஓகேவா? ரைட். சரியான தொலைவில் உள்ளதால் சரியான வெப்பநிலை, நீர் ஆதாரம், சரியான வளிமண்டலம், ஓசோன் படலம். ஓசோன் படலம் என்ன பண்ணுது நமக்கு? மொட்டையாக சொல்லக்கூடாது, ஹை ஃப்ரீக்குவென்சி யூவி ரேஸை பிடிச்சிக்கும். சரியா? நார்மல் சூரியன்லேருந்து வர எல்லாமே யூவி ரேஸ் தான். லோ ஃப்ரீக்குவென்சி நம்ம மேலே வந்து போடும், அது நல்லது. லோ ஃப்ரீக்குவென்சி யூவி ரேஸ் என்ன பண்ணும்? அபிஷேக் பல டைம் சொல்லிட்டுங்க, விட்டமின் டி ப்ரொடியூஸ் பண்ணும். விட்டமின் பி இல்லை, டி, டெல்லி ப்ரொடியூஸ் பண்ணும். பூமியில் உயிர் தொடர்ந்து வாழ்வதென சாத்தியமாகிறது. பூமியின் மீது உள்ள நீர் மற்றும் நிலப்பகுதி மீது ஒளி எதிரொலிப்பதனால் விண்வெளியிலிருந்து பார்க்கும் பொழுது பூமி நீலம் கலந்த பச்சையாக இருக்கும். தரையில் பட்டு போகிறது பச்சை, தண்ணியில் பட்டு ரிஃப்ளைட் ஆகிறது எப்படி இருக்குது? ப்ளூ இருக்குது. பூமியில் மேற்பரப்பு பெரும்பாலும் என்ன இருக்குது? 3/2 பங்கு நீர் பரப்பு. ஸோ ப்ளூவாக தெரியுது விண்வெளியிலேருந்து பார்க்கும் பொழுது. பார்க்கலாமா? நாளைக்கு பார்க்கலாம். இல்லை இப்படியே பார்க்கலாம், டைம் வேறு இல்லை. ஆழம் குறைவாக உள்ள பகுதிக்கு பேர் என்னது? கடலுக்குள்ள சரி, நான் கேள்வி கேட்கல. ரைட், ஓகே, விட்டுருங்க. அடுத்தது அதனால் அப்படி தெரியும். செவ்வாய் 4வது கோள். வெளியில், நமக்கு வெளியில், சூரியனுக்கும் பூமிக்கு நடுவில் அந்த 2 கோள் தான். 3வது நமக்கு வெளியில் இருக்கிறோம் செவ்வாய். சற்றே சிவப்பு நிறத்தில் இருக்கும். என்னென்னா அதில் உள்ள கேஸ் சிவப்பு கோள் அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? ஃபஸ்ட்டு 2 கோளுக்கு துணைக்கோள் கிடையாது. பூமிக்கு ஒரு துணைக்கோள், செவ்வாய்க்கு 2 துணைக்கோள். அதுக்கு பேர் டீமோஸ், போபோஸ், மார்ஸ். அடுத்து வியாழன், வெளிக்கோள், முதல் வெளிக்கோள். இருக்கிறதுலே பெரிய கோள் இது தான். அதிகமான துணைக்கோள் இதுக்கு தான் இருக்குது. 63க்கு மேலே, 65 சம்திங், இந்த 65 இருக்குது. பெரிய கோள். பூமியோட 11 மடங்கு பெருசாமல், நோட் பண்ணிக்கோங்க. எடை 318 மடங்காக மாட்டி. அப்பா, பூமி 1 கிலோனாக்கா இது எத்தனை கிலோவா? 318 கிலோவாம்மா. புரியுதா? அடே அப்பா, 3 வளையம் இருக்காமா இதுக்கு. ஆனால் வெறுங்கனால் பார்க்க முடியாது. 65 நிலவு இருக்குது, நோட் பண்ணிக்கோங்க ஃபேக்ட்டு. இதன் நிலவு காணிமீடு மிக பெருசு, சூரிய மண்டலத்திலே மிக பெருசாமா. ஃபஸ்ட்டு 2 கோள் கிடையாது துணைக்கோள். அடுத்து எத்தனை பேர் இருக்கு? 6 பேர்த்துக்கு துணைக்கோள் இருக்குது. அந்த 6 கோள்களில் இருக்கக்கூடிய துணைக்கோள்லே மிக பெருசு காணிமீடு. அப்போ ஜூபிட்டர் வியாழனில் இருக்கக்கூடிய பெரிய துணைக்கோள் இது என்ன கார்த்திகன்? அதே தான், எல்லா கோளுக்கும் அதுதான். உலகத்துக்கே பெருசு. அப்போ இந்தியாவுக்கு பெருசு அதுவாக தான் இருக்கும். சரியா? அதுக்கு தனியாக சொல்லணுமா? வேண்டாம். சனி வெளிப்படையாக வளையம் தெரியும். சனிக்கோள் மஞ்சள் நிறத்தில் இருக்குமா, நோட் பண்ணிக்கோங்க. செவ்வாய் என்ன நிறத்தில் இருக்குன்னு பார்த்தோம்? சிவப்பு நிறத்தில் இருக்கு. இன்னும் டீட்டெயில்டாக ஜியாகிரஃபியில் இருக்கும். வியாழனுக்கு அடுத்து 2வது வெளிக்கோள். 60 63 இருந்து 63 எனக்கு தெரிஞ்சு. இந்த சனிக்கோளில் மிகப்பெரிய கோள் எது? டைட்டன். அதேமாதிரி சூரிய மண்டலத்தில் துணைக்கோள் இருக்குல்ல, அதுக்கு வளிமண்டலம் இருக்குன்னா இதுக்கு தான். நம்மளோட நிலவு இருக்குல்ல, அதுக்கு வளிமண்டலம் இருக்கா? இல்லை. அதனால தான் அங்கே போனால் ஸ்பெஷல் ஜாக்கெட் போட்டு போகணும். பார்த்தோமா? ரைட். மிகவும் குறைவாக உள்ளதால் புவியை விட 30 மடங்கு கம்மியாமா. இந்த கோள் கனமற்றதாம்மா. அடர்த்தி டென்சிட்டி கம்மியாமா. நீரோட டென்சிட்டியோட கம்மின்றான். அதான் ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி. எனக்கு அன்றைக்கி புரியலை, நேற்று தான் அது தெரிஞ்சுக்கிட்டேன். ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி ரொம்ப கம்மி அப்படின்னு. ஸ்பெசிஃபிக் கிராவிட்டினா ஒன்றும் கிடையாது. அதாவது ஒரு பொருளோட அடர்த்தியை நீரோட அடர்த்தியோடு ஒப்பிட்டு பார்ப்பாங்க. அதான் ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி அல்லது ரிலேட்டிவ் டென்சிட்டி. ஒப்பு அடர்த்தி. தண்ணியோட டென்சிட்டியோட இதோட டென்சிட்டி கம்மியாமா. தண்ணியில் போட்டால் என்ன ஆகும்? அதுதான் அடுத்த கேள்வி வந்திருக்கணும். நேரம் நடக்கும்.
தண்ணியில் போட்டிங்கன்னா மிதக்கும். எது பெருசாக இருக்கலாம், மிதக்கும். கப்பல் பெரிய பெரிய கப்பல்லாம் மிதக்குதா? எதனால்? இதோட டென்சிட்டி இது கம்மி. வெரி குட். அடுத்தது யுரேனஸ். எத்தனை முடிஞ்சிருக்கு? 6ஆ? 7வது யுரேனஸ். குளிர்ச்சி, ரொம்ப தூரத்தில் இருக்குன்னா குளிர்ச்சியாக இருக்குது. தொலைநோக்கி, கடைசி 2 கோள்லாம் தொலைநோக்கியில் தான் பார்க்க முடியும். சனி வரைக்கும் தான் வெறுங்கனால் பார்க்க முடியும். அதனால தான் 7 நாளில் 5 கோள், வெள்ளி, புதன், செவ்வாய், வியாழன், சனி 5 இருக்கும் வெறுங்கனால் பார்க்குறதுனால. டெலஸ்கோப் வரதுக்கு முன்னாடி, டெலஸ்கோப் வந்ததுக்கப்புறம் தான் இந்த 2 கோளை கண்டுபிடிக்கிறானுங்க. இந்த 2, அப்புறம் ப்ளூட்டோ அவங்கெல்லாம். ஸோ அந்த 5 கோள். அப்புறம் வெறுங்கனால் நம்ம பார்க்குறது எது எது? திங்கள், நிலா, அப்புறம் சூரியன். இந்த 7 பேர் தான் வாரத்தோட 7 நாள். ஓகேவா? ரைட். வீனஸ் தான் சொல்லியாச்சு. வெள்ளி, இதுவும் அதே மாதிரி. என்னாச்சு சொல்லுங்க. சரி. இதுவும் மேற்குலேருந்து கிழக்கு நோக்கி சுற்றும். அப்படியா? கிழக்குலேருந்து மேற்கு நோக்கி சுற்றும். எது? 2வது, ஃபஸ்ட்டில் இருந்து 2வது. அதேமாதிரி இதோட ஆக்சிஸ் வந்து மேற்குலேருந்து கிழக்கு நோக்கி சுற்றுறதெல்லாம் நம்ம முதல்லேருந்து 2வது, கடைசியிலேருந்து 2வது தவிர மற்றதெல்லாம் மேற்குலேருந்து கிழக்கு நோக்கி சுற்றும். நம்மளும் அதே கதை தான். சரியா? வெள்ளி பார்த்தோம். அதேமாரி இவரும் யுரேனஸ் கிழக்குலேருந்து மேற்கு நோக்கி சுற்றும். ஓகேவா? வீடியோ பாருங்கள். அப்புறம் அடுத்தது அது மட்டும் இல்லாமல் இதோட அச்சு இருக்குல்ல, நம்மளுது எவ்வளவு? 23 டிகிரி சாய்வாக இருக்கா? ஓகே. இதோட அச்சு எப்படி இருக்குன்னா இப்படி இருக்கும். அப்போ எப்படி இருக்கும்? அப்போ உருண்டுட்டு போகிற மாதிரி இருக்கும், தரையில் உருண்டுட்டு போகிற மாதிரி இருக்கும். அதான் சொல்கிறாங்க. இது மிகவும் சாய்ந்த சுழல் அச்சை கொண்டுள்ளது, ஆக்சிஸ். அதனால் இது உருண்டோடுவது போல் தோன்றுகிறது. இதன் அசாதாரண சாய்வின் காரணமாக இங்கு கோடை காலமும் குளிர்காலமும் மிக நீண்டு உள்ளது. 42 ஆண்டுகளாமா. கோடை காலம் 42 ஆண்டு, குளிர்காலம் 42 ஆண்டு. 42 ஆண்டுக்கு என்ன இருக்கும்? குளிராகவே இருக்கும் ஒரு இடத்துல. 42 ஆண்டுக்கு எப்படி இருக்கும்? வெயிலாகவே இருக்கும். அடிச்சு மே மாதம் வருஷம் ஃபுல்லாக 42 வருஷம் மே மாதம். சரியா? 42 மாதம் ஜனவரி, டிசம்பர், ஜனவரி எப்படி இருக்கும்? அவ்வளோதான். உயிர் வாழ முடியுமா? அதுதான் பிரச்சனை. நெப்டியூன் கடைசி கோள் பச்சை நிறத்தில் இருக்கும். சூரியனிலிருந்து 8வதாக இருக்குது. ஆமாவா? மிகவும் காற்று வீசக்கூடியதாம். ஏன்னா குளிர்ச்சி இருந்தால் காற்று அதிகமாக வீசும். பூமியில் அதிக காற்று வீசக்கூடிய இடம் அது போலார் ரீஜன், குளிரானது. சரியா? டென்ஸு அட்மாஸ்பியர் இங்கே இருக்குன்னு பார்த்தோம். வெளிக்கோள் 4க்குமே குளிர்ச்சியானது, காற்று அதிகமாக அடிக்கும். 248 ஆண்டுகளுக்கு ஒரு முறை புளூட்டோ இதன் சுற்றுப்பாதையை கிடைக்கிறது. புளூட்டோ கடைசி ஆள், குள்ள கோளாக மாற்றிட்டாங்க. அது ஒரு விஷயங்களை விட்டுருங்க. இதை இந்த நெப்டியூனை புளூட்டோ கிராஸ் பண்ணுறதுக்கு 20 வருஷம் ஆகுமாமா. இதை கிராஸ் பண்ணி போகிறதுக்கு போட்டிருக்கான். இதற்கு 13 நிலவுகள் இருக்குது. எதுக்கு? நெப்டியூனுக்கு. ட்ரைட்டான் பெருசு, நெப்டியூனில் இருக்கிறதுலே பெரிய துணைக்கோள் அது ட்ரைட்டான். சூரிய மண்டலத்தில் கோள்களின் சுழற்சிக்கு எதிர் திசையில் சுற்றும் ஒரே நிலவு ட்ரைட்டானாம். சரி. கோள் தற்சுழற்சி இருக்குல்ல, கோளோட தற்சுழற்சி, அதுக்கு எதிர் திசையில் சுற்றுதாமா. அப்படி தனித்தானே சுற்றுறது. ஓகேவா? அவ்வளோதான். ஒரே துணைக்கோள். நிலவுனா அர்த்தம் துணைக்கோள். இதோட இருக்கட்டும், நாளை பார்ப்போம். சூரிய மண்டலத்தில் பிறப்பொருள். இப்போ சூரியனை பார்த்துட்டோம், 8 கோள்களை பார்த்துட்டோம், துணைக்கோள்கள் பார்த்துருக்கோம். நம்பர்ஸ் மட்டும். அது சூரிய குடும்பத்திலே பெரிய துணைக்கோள், சனியில் பெரிய துணைக்கோள், நெப்டியூனில் பெரிய துணைக்கோள், அதெல்லாம் பார்த்து முடிச்சாச்சு. அடுத்து மற்ற பொருள் இருக்குது சூரிய குடும்பத்தில். சூரியன் கூட விரட்டிட்டு போயிட்டுருக்காங்க. சரியா? அதான்
வால் நட்சத்திரம், எரி நட்சத்திரம், குள்ளக்கோள், குறுங்கோள், இங்கிலீஷில் அஸ்ட்ராய்டு, கோமெட்டு, மீட்ராய்ட்ஸு, டர்ஃப் பிளானட், அதெல்லாம் என்னென்ன அப்படின்னு நாளைக்கு பார்ப்போம். நாளைக்கு முடிச்சிடலாம். நிறைய விஷயம்லாம் சொல்லியிருக்கானுங்க. அதை பற்றிலாம் தேவையானது மட்டும் பார்ப்போம், மற்றெல்லாம் தூக்கி எறிஞ்சு போயிட்டே இருக்கலாம்.